வணக்கம். ஜீவரத்னம் அட்வொகேட் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். சார், போன பதிவில் லவ் பண்ணி ஏமாத்துகிற பசங்களுக்கு மேலான தண்டனை சொன்னீங்க. ஆனால் பெண்கள் ஏமாத்துறாங்க சார், நிறைய பெண்கள். அவனுக்கான தண்டனை சொல்லுங்கள் சார் சொல்லி கேட்குறீங்க. சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக லவ் பண்ண சொல்லி ஏமாத்துகிற பெண்கள் மேலே தண்டனை கிடையாது, சரிங்களா? ஆனால் உங்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றும் பெண்கள் மேலே தண்டனை இருக்குது. அது எப்படி வரும்னா, உங்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உங்களை ஏமாற்றி பணம் பெற்று இருக்கணும். ரெண்டாவது உங்கள்கிட்டருந்து நகையோ அல்லது விலை உயர்ந்த பொருளை பெற்றிருக்கணும். மூணாவது உங்கள் பேரில் இருக்கிற சொத்துக்களை ஏதாவது அவங்க பேரில் மாற்றிருக்கணும். அதை மாதிரி ஏமாற்றியிருந்தால் அவங்க மேலே சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஏமாற்றியிருந்தா அவங்க மேலே நிச்சயதார்த்தத்துக்கான செலவையும் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் பொருட்களையும் திருப்பி தர சொல்லி சிவில் நீதிமன்றத்தில் சூட் தாக்கல் செய்யலாம், சரிங்களா? மூணாவது உங்கள்கிட்ட பணம் பறிக்கும் நோக்கத்துடன் ஒரு பொய்யான புகார் கொடுத்தாங்கன்னா உங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சரிங்களா? சார், நான் லவ் பண்ணும்போது என் லவருக்கு நான் பிராஸ்லெட் வாங்கி கொடுத்தேன் சார், டெடி பியர் வாங்கி கொடுத்தேன் சார் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது எப்படி ஒரு நாளைக்கு அடுத்த பதிவு சொல்கிறேன், சரிங்களா?